Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 3.3 question number 3. Find the values of other 5 trigonometric function for the following. So subdivision 1 la cos theta is equal to minus 1 by 2. Theta lies in the third quadrant னு கொடுத்திருக்காங்க. So இந்த theta கான value third quadrantல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. First solution நமக்கு cos theta is equal to minus 1 by 2. We know the identity sin square theta plus cos square theta is equal to 1. So இதிலிருந்து நமக்கு cos theta கான வேல்யூ இருக்கு. So sin theta ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ sin square theta is equal to இதை ரைட் சைடில் கொண்டு போகும்போது 1 minus cos square theta. So taking square root on both the sides we get sin theta is equal to plus or minus root of 1 minus cos square theta. So plus or minus root of 1 minus cos theta கான வேல்யூ minus 1 by 2 னு கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ plus or minus 1 minus ஸ்கொயர் பண்ணும்போது இது 1 by 4. ஸோ plus or minus root of இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 4 minus 1 divided by 4. Finally we get plus or minus இங்க root 3 by 4 னு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரூட் ரிமூவ் பண்ணலாம். அப்போ sin theta is equal to plus or minus 3க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ ரூட் 3, 4க்கு ரூட் எடுக்கும்போது 2. ஸோ நமக்கு சைனுக்கான வேல்யூ இங்கே ரூட் 3 by 2ன்னும் இன்னொரு வேல்யூ மைனஸ் ரூட் 3 by 2ன்னு கிடைச்சிருக்கு. இந்த குவாட்ரண்ட் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சாரி, தீட்டா லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அண்டு ஃபோர்த்து. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்னும் போது இந்த பிளேஸ். ஸோ அந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan தீட்டாவும் அதுக்கான ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போது ரிமைனிங் இருக்கிற ரேஷியோ எல்லாமே நெகட்டிவ். ஸோ எனிவே நமக்கு இங்கே அப்ளிகேபிள் ஆகிறது sin theta is equal to minus root 3 by 2 தான். ஸோ நமக்கு cos thetaக்கான வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 5 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1 ஃபைன் பண்ணிட்டோம், ரிமைனிங் 4 ஃபைன் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு tan theta. ஸோ tan thetaக்கான ரேஷியோ sin theta by cos theta. ஸோ sin thetaக்கான வேல்யூ தான் minus root 3 by 2. cos thetaக்கான வேல்யூ minus 1 by 2. Minus minus will cancel. இந்த 2 will cancel. Finally we get root 3. இப்போது cosecant theta ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ cosecant theta reciprocal of sin theta. இங்கே minus 2 by root 3ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு reciprocal எடுத்துட்டோம். அடுத்து secant theta the reciprocal of cos theta. minus 1 by 2க்கு reciprocal எடுத்தோம்னா minus 2. அடுத்து cot theta reciprocal of tan theta. இங்கே root 3 கிடைச்சது. அப்போ cot thetaக்கு 1 by root 3. Second subdivision cos theta is equal to 2 by 3. Theta lies in first quadrant னு சொல்லியிருக்காங்க. We know the identity sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ cos thetaக்கான வேல்யூ இருக்குது. ஸோ sin theta ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் பண்ண மாதிரி sin theta is equal to plus or minus root of 1 minus cos square thetaன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ plus or minus root of 1 minus cos thetaக்கான வேல்யூ 2 by 3 the whole square plus or minus root of 1 minus 2 square 4 3 square 9 plus or minus root of 1 minus sorry இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 9 minus 4 divided by 9. ஸோ ஃபைனலி we get plus or minus root of 5 by 9ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5க்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால் ரூட் 5, 9க்கு ரூட் எடுக்கும்போது 3. ஸோ இங்கே sin thetaக்கு நமக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ sin theta is equal to root 5 by 3ன்னும் இன்னொரு வேல்யூ sin theta is equal to minus root 5 by 3ன்னும் கிடைச்சிருக்கு. ஓகே, theta lies in first quadrantன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ரேஷியோவுமே நமக்கு பாசிட்டிவ் தான். அப்போ sin thetaக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூவே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே sin theta is equal to root 5 by 3. cos thetaக்கான வேல்யூ அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க 2 by 3. இப்போ tan theta ஃபைண்ட் பண்ணிக்கலாம். sin theta by cos theta. ஸோ sin thetaக்கான வேல்யூ root 5 by 3 whole divided by 2 by 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் we get root 5 by 2. ஓகே, இப்போ cosecant theta ஃபைண்ட் பண்ணலாம்.
ஸோ கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் தீட்டா. அப்போ 3/√5. அடுத்து சீக்கன் தீட்டா ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா. ஸோ 3/2. அடுத்து காட் தீட்டா ஃபைன் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேன் தீட்டா. ஸோ 2/√5. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இங்கே நமக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -2/3ன்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வி நோ த ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ ப்ரீவியஸில் சால்வ் பண்ண மாதிரி நமக்கு சைன் தீட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம காஸ் தீட்டாக்கான வேல்யூவை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு +or-√1 minus sin square theta. ஸோ +or-√1 minus sin thetaக்கான வேல்யூ -2/3ன்னு கொடுத்துருக்காங்க. த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ +or-√1 minus இங்கே 4/9. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இது 9 - 4/9 நமக்கு கிடைக்கும். ஸோ +or-√5/9. ஸோ இங்கே ரூட் ரிமூவ் பண்ணும்போது 5க்கு ரூட் ரிமூவ் பண்ண முடியாது, அதனால் √5. 9க்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு 3. ஸோ இதிலிருந்து நமக்கு சைன் தீட்டாக்கான வேல்யூ காஸ் தீட்டாக்கான வேல்யூ நமக்கு ப்ளஸில் ஒரு வேல்யூவும் மைனஸில் ஒரு வேல்யூவும் கிடைச்சிருக்கு. ஓகே, பட் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ். இங்கே சைன் அதுக்கான ரெசிப்ரோக்கல் கொசிகன் மட்டும் பாசிட்டிவ். இங்கே டேன் அதுக்கான ரெசிப்ரோக்கல் காட் மட்டும் பாசிட்டிவ். இங்கே காஸ் இதுக்கான ரெசிப்ரோக்கல் சீக்கன் பாசிட்டிவ். ஸோ இங்கே நம்ம சூஸ் பண்ணுறது பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இங்கே காஸ் தீட்டாக்கு √5/3 தான் அப்ளிகேபிள். சைன்கான வேல்யூ தே கிவன். ஸோ இப்போ நம்ம டேன்கான வேல்யூவை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டேன் தீட்டாக்கான ரேஷியோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டாக்கான வேல்யூ -2/3 ஹோல் டிவைட் பை இங்கே √5/3. ஸோ இந்த 3 will cancel. Finally tan theta is equal to -2/√5ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது கொசிகன் தீட்டா ஃபைன் பண்ணலாம். the reciprocal of sin theta. So sin theta கான வேல்யூ -2/3. அப்போ -3/2ன்னு இது சேஞ்ச் ஆகிடும். அடுத்து சீக்கன் தீட்டா காஸ் தீட்டாக்கான ரெசிப்ரோக்கல். காஸ் தீட்டா வந்து நமக்கு √5/3ன்னு கிடைச்சிது. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 3/√5 ஆகிடும். அடுத்து காட் தீட்டா. ஸோ காட் தீட்டாக்கு டேன் தீட்டாக்கான ரெசிப்ரோக்கல் -√5/2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். see the given tan theta is equal to -2ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. தீட்டாக்கான வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ we know the identity secant square theta minus tan square theta is equal to 1. ஸோ நமக்கு tan தீட்டாக்கான வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம secant square thetaவை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த -tan square thetaவை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ secant square theta is equal to 1 plus tan square theta. Finally, taking square root on both the sides, we get secant theta is equal to +or-√1 plus tan square theta. So +or-√1 plus tan theta கான வேல்யூ -2 the whole square. So plus or minus இது 1 plus 4. Finally plus or minus √5. So secant thetaக்கு நமக்கு ப்ளஸில் ஒரு வேல்யூவும் மைனஸில் ஒரு வேல்யூவும் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே தீட்டா லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ். இங்கே சைன் தீட்டாவும் அதுக்கான ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா மட்டும் பாசிட்டிவ். ஓகே, பட் இங்கே நமக்கு கிடைச்சது சீக்கன் தீட்டா. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். ஸோ இங்கே சீக்கன் தீட்டாக்கு நாம் -√5க்கான வேல்யூவை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ tan சீக்கன் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சைன் காஸ் கொசிக்கன் காட் இந்த 4ம் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சீக்கன் தீட்டா தெரியும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா. அப்போது காஸ் தீட்டாக்கு இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். அப்போ -1/√5. ஓகே, இப்போ tan தீட்டா நமக்கு தெரியும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்ட்டு. ஸோ tan தீட்டாக்கான வேல்யூ -2 கொடுத்துருக்காங்க. சைன் தீட்டாக்கான வேல்யூ தான் இங்கே ரெக்வயர்.
காஸ் டீட்டாக்கான வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் -1/√5. ஸோ இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா sin theta is equal to -2 into -1/√5 கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/√5 இது நமக்கு கிடைச்சிடும். சைன் ஃபைன் பண்ணிட்டோம், காஸ் ஃபைன் பண்ணிட்டோம், tan ஃபைன் பண்ணிட்டோம், சீக்கன் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கொசிக்கன். ஸோ கொசிக்கன் டீட்டாக்கான வேல்யூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் டீட்டா. அப்போ √5/2. அண்ட் ஃபைனலி காட் டீட்டா ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan theta. tan thetaக்கான வேல்யூ -2. அப்போ காட் டீட்டாக்கான வேல்யூ -1/2. ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். See they given secant theta is equal to 13/2ன்னு கொடுத்துருக்காங்க. டீட்டா லைஸ் ஆன் 4th quadrantன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மறுபடியும் ஐடென்டிட்டி secant ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே secant டீட்டாக்கான வேல்யூ இருக்கிறதுனால நம்ம tan டீட்டாக்கான வேல்யூவை ஃபைன் பண்ணணும். அப்படின்னா நம்ம இங்கே tan டீட்டாவை ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ ரைட் சைடில் கொண்டு போகும்போது இது ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டாவாக கிடைக்கும். இந்த 1 லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு -1 இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு tan டீட்டா தான் நீட். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் secant ஸ்கொயர் டீட்டா -1ன்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு secant டீட்டாக்கான வேல்யூ இருக்குது. ஸோ 13/2 the whole square -1. ஓகே. ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இது 13 ஸ்கொயர்னால் 160. சம்மில் இதுக்கான வேல்யூ 5. ஓகே. அப்போ டோட்டலாக நம்ம இங்கே 5 சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ 169 டிவைடட் பை 5 ஸ்கொயர்னால் 25 -1. ஓகே. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 169 - 25 டிவைடட் பை 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 165 - 25னா 144 டிவைடட் பை 25. ஸோ அதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும்போது 144க்கு 12, 25க்கு 5. ஸோ நமக்கு tan டீட்டாக்கு +12/5ன்னும் -12/5ன்னு ஒரு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. இங்கே டீட்டா லைஸ் இன் த 4th quadrantன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அதுக்கான ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் இது ரெண்டும் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan அதுக்கான ரெசிப்ரோக்கல் காட் மட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் அதுக்கான ரெசிப்ரோக்கல் சீக்கன் மட்டும் பாசிட்டிவ். ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் டீட்டா இருக்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் அப்ளிகேபிள். ஸோ சீக்கன் அண்டு tan ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது ரிமைனிங் 4 டீட்டாஸ் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே சீக்கன் இருக்குது. ஸோ சீக்கன் டீட்டாக்கான ரெசிப்ரோக்கல் தான் காஸ். அப்போது 13/5க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 5/13. இங்கே tan இருக்குது. ஸோ tan யூஸ் பண்ணி நம்ம சைன் டீட்டா ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ tan டீட்டாக்கான ரெசிப்ரோக்கல் ரேஷியோ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸோ tan டீட்டாக்கான வேல்யூ இங்கே -12/5ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். சைன் டீட்டாக்கான வேல்யூ தான் நமக்கு நீட். காஸ் டீட்டாக்கான வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 5 டிவைடட் பை 13. ஸோ இந்த 5 டிவைடட் பை 13 அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே -12/5 இன்ட்டு 5/13. இங்கே இந்த 5 will cancel. Finally we get -12/13. ஓகே. இப்போது சைன் ஃபைன் பண்ணிட்டோம், காஸ் இருக்குது, tan இருக்குது. அப்போது tanக்கான ரெசிப்ரோக்கல் தான் காட். இங்கே -12/5 -5/12 சேஞ்ச் ஆகிடும். ஃபைனலி கொசிக்கன் டீட்டா. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் டீட்டா. ஸோ -13/12. ஓகே.